வணக்கம். நாம் போன கிளாஸில் அளவு சுருதி வைத்து எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நம்ம நேரடியாக அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறதை நம்ம லைனிங் கிளாத்து தான் முதல்ல நம்ம கட் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபுல் லென்த்து நம்ம எடுத்து அளவு 41 எப்படி எடுத்து அது அப்புறம் இதில் நம்ம ஃபுல் லென்த்து 1 எடுப்போம். அதுக்கப்புறம் லென்த் 1 லென்த் 2 ஒரு 2 அளவு எடுத்துப்போம். லென்த் 1 14 இன்ச்சு 14 இன்ச், லென்த் 2 21 இன்ச். இது ஹிப் ரவுண்டு ஹிப்பு கிட்ட வர மாதிரி. இது நம்ம கட்டு அந்த கட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அது அளவு போட்டுக்கிறதுக்காக இந்த லென்த்து. இப்போ ஷோல்டர் அளவை எடுத்துக்கணும் 6 இன்ச்சு. ஆர்ம் லென்த் இதெல்லாம் பாடி சுற்றளவு எடுத்துக்கிறோம். நம்மளோடது 40 இன்ச்சு. 40 4 டிவைட் பண்ணிக்கலாம் 10 இன்ச்சு. அப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 12 இன்ச்சு. இந்த கிராஸ்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி கர்வ் போட்டுக்கலாம். ஆர்ம் ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். நெக்கு பெர்த்து 2.5 இன்ச்சஸ். இந்த லென்த்து 1க்கு நேராக நம்ம ஹிப் ரவுண்டை மெஷர் பண்ணணும் 10 இன்ச்சு. இப்போ ஸ்லீவ் சுற்றளவை எடுத்துக்கணும். 44 இன்ச்சை 4 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு 12 இன்ச்சு. இங்கே இந்த அளவில் இருந்து 1 இன்ச்சு கூட்டி 13 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். நெக்லெஸ் ஃப்ரண்ட்டுக்கு 6 இன்ச்சு, லென்த் 2 இன்ச்சு. இதை வரைஞ்சிருக்கிறத அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் கழுத்து நெக்கு கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் அது கேன்வாஸ் கொடுத்து தைக்க போகிறதுனால நெக் அப்படியே விட்டுட்டு மற்ற பாடி எல்லாமே கட் பண்ண போகிறேன். இப்போ முன்னாடி ஆர்ம் கிட்ட மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு உள்ள எடுத்து கட் பண்ணணும். இந்த சைடு ஓப்பன் எவ்வளோ தூரம் வேணுன்றதை மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இது. இப்போ அடுத்தது நம்ம கையை கட் பண்ண போகிறோம்.
கை உயரம் வந்து 6 இன்ச்சு, அதோட ஒரு 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்து 7.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். மூணு இன்ச்சு, எட்டு இன்ச்சு. ஒரு தையலுக்கு அந்த பக்கம் துணி. கை சுற்றணும். இப்போ அந்த ஆம் ரவுண்டு இங்கே எவ்வளோ இருக்கு அது இங்கேருந்து 3 இன்ச்சு எடுக்கணும். இதில் இந்த கிராஸாக நம்ம ஆம் சுற்றளவு எவ்வளவோ அதை இங்கே மார்க் பண்ணணும். அங்கேருந்து கிராஸாக ஒரு ஆம் சுற்றளவு 8 இன்ச்சு, அதில் பாதி இன்ச்சு 4 மார்க் பண்ணி இந்த லைன் மேலே மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு, மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இதில் ஒரு லைன். ஓகே, இவ்வளோதான் நம்ம கை வரைந்து. இதை அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதாக இருந்துச்சு. ஒரு பக்கத்தை கட் பண்ணுறேன். நம்ம கை கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை இந்த ஒரிஜினல் பீஸ் மேலே போட்டு நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையுமே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கை கட் பண்ணி எடுக்கிறத இதில் போட்டு இந்த கையை அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். Yeah.